தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி அடையாளம் தெரியாத நபரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது விளாத்திக்குளம். இந்த மாவட்டத்தில் உள்ள குளத்தூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். கழிப்பறை வசதி இல்லாத காரணத்தால் இந்த மாணவி நேற்று மாலை இயற்கை உபாதைக்காக கிராமத்திற்கு அருகே உள்ள காட்டு பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு சென்ற மாணவி அதன் பின்பு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றம் அடைந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மாணவியை நீண்ட நேரம் தேடியும் காணாததால் அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் நீண்ட நேரமாக தேடிய நிலையில் வேடநத்தம் கிராமம் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சடலம் ஒன்று துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டுபிடித்தனர். கண்டுபிடிக்கப்பட்டது காணாமல் போன மாணவியின் சடலம் என்பதை காவல்துறையினர் உறுதி செய்தனர். மேலும் கொல்லப்பட்ட மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டே கொல்லப்பட்டதும் தெரியவந்தது. மாயமான 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தூத்துக்குடியையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இதனால் கொல்லப்பட்ட மாணவியின் உறவினர்களும் குடும்பத்தினரும் கொலை செய்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னர் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மாணவி கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன, கொலை செய்தது யார் என்பதை விரைந்து கண்டுபிடிக்க காவல்துறையினருக்கு உயரதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட காட்டுப்பகுதியிலும் மாணவியின் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.